நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஐயோ ஐயோ படுபாவி, உன்ன என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு தைரியமா என் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறியா? வாடா நாய், இன்னைக்கு உன்ன. ஏய் வேணாண்டா மவனே, இது வரைக்கும் கார்த்திக் பொறுமையா இருந்ததானே பாத்துருக்க, இப்ப பாரு. ஏய் மவனே, உனக்கு இன்னைக்கு ஜோலி முடிஞ்சது. ஏய் செத்து போடா நாய். ஏய் விடுங்கடா. ஏய் வலிக்குதுடா, விடுங்கடா. செத்து போடா நாயை, செத்து போ. ஏய் நிறுத்துங்க, ஸ்டாப் இட். ஐயோ நிறுத்துங்க. நிறுத்துங்க, அடிக்காதீங்க, நிறுத்துங்க. ஐயோ அப்பா, எந்திரிங்கப்பா, ஏன் கல்ல போய் விழுந்துட்டு எந்திரிங்க. என்ன மன்னிச்சிருப்பா கார்த்திக், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனா என்னால எதுவுமே பேச முடியல. நான் பேச முடியாத மாதிரியே வாய கட்டி போட்டுட்டப்பா. அந்த பொண்ணு உன் தங்கச்சி தான். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. என்ன மன்னிச்சிரு, உன் காலில் விழுகிறத தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல. நான் பெத்த தெரு நாயை இப்படி உன் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான்னு நினைக்கலப்பா. மன்னிச்சிருப்பா. நானும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பாதான். ஆனா அப்பா இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை வளர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்த ஆளாக்கி உங்களை பழி வாங்குறது விதமா உன் தங்கச்சியை வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். என்ன மன்னிச்சிருப்பா. உன் காலில் விழுதா மன்னிப்பு கேட்கறத தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிச்சிருப்பா. ஒரு அண்ணனா இருந்து உன்னால இதை தாங்கவே முடியாது. உன் மனசு சுக்குநூறா உடஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இவனை நீங்க அடிச்சதுல நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் தங்கச்சியை ஏமாத்தி இருக்கான்ல. என்ன மன்னிச்சிருப்பா. இந்த நாய்க்காக உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிரியா? அப்பா எந்திரிங்கப்பா, நீங்க போய் என் கால்ல எந்திரிங்கப்பா. உங்க பையன் பண்ண தப்புக்கு நீங்க எப்ப என் காலில் விழுகிறீங்க? இது ரொம்ப தப்பு. விடுங்கப்பா, என் தங்கச்சி வாழ்க்கை உங்க பையன் கையாலதான் நாசமா போகணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் நாசமா போயிருச்சு. இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாதுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு சந்தேகம் இருந்திருக்கும். இந்த பொண்ணு எப்படி எனக்கு தெரியும்? இந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் பூரா எப்படி தெரியும்? இந்த பொண்ணு எப்படி கார்த்தியனோட தங்கச்சின்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த பொண்ணை நான் பார்த்தேன்? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தேன்? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும்ல. சொல்றேன்.
காயத்ரி நீ காயத்ரி நீ எதுக்கு விஷப்பாட்டுல கையில் வச்சிருந்த காயத்ரி மகாக்கா காயத்ரி என்னாச்சு ஏன் அழுகுற சரி எதுக்கு விஷப்பாட்டுல கையில் வச்சிருந்த ஃபர்ஸ்ட் நீ எப்படி இந்த ஊர்ல ஒண்ணுமே புரியல என்னாச்சு நான் எப்படி சொல்லுவேன் அக்கா என் வாழ்க்கையே நாசமா போச்சுக்கா என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல வாழ்க்கையே நாசமா போச்சா ஐயோ சத்தியமா ஒண்ணுமே புரியல நீ இந்த ஊர்ல என்ன பண்ற அதுவும் இன்னியாத்துல விஷப்பாட்டுல என்ன ஆச்சு தெளிவா சொல்லு காயத்ரி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா நம்ம அந்த உலகத்துல பொண்ணா இருக்கிறதுக்கு அடையாளமே நம்மளோட மானமும் மரியாதையும் மட்டும்தான் மரியாதை கூட போயிட்டா திரும்ப கிடைச்சிரும் மானம் அப்படி இல்லம்மா ஒரு தடவை போச்சுன்னா போனதுதான் அதை தூக்கி கொடுத்துட்டு நிக்கிறீங்க அதுவும் அந்த கேவலமான படம் பாப்பிக்கிட்ட ஐயோ இது மட்டும் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சுக்குநூறா உடஞ்சு போயிருவாங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில ஏமாந்து போறாங்க அதுக்கு இவ்வளவு கோலத்தனமா முடிவெடுப்பியா நீ பொண்ணு தானே இவ்வளவு நாள் தைரியமா இருந்தீல உன்னோட தைரியத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா அந்த நாய் கொடுத்த குழந்தைய இன்ன வரைக்கும் வயிற்றுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க பாரு அதுதான் உன் தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த குழந்தையை கொண்டுட்டு நீயே செத்து போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிரு நினைக்கிறியா உனக்கு என்ன எல்லாமே முடிஞ்சு போயிரு நீ செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த நாய் சந்தோஷமாலாம் வாழுவா இதனால உன் அண்ணியோட வாழ்க்கையும் போயிரும் பாருமா இப்ப நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது அந்த நாய் சந்தோஷமா வாழுவான் ஒரு பொண்ணுக்கு தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நீ கவலைப்படாத என்ன நான் இருக்கேன் அந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் என்ன தைரியம் இருந்தா அந்த நாய் ஒரு பொண்ணை ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு என்ன தைரியமா போய் கல்யாணத்துக்கு நிக்குது அந்த நாயை சும்மாவே விடக்கூடாது நீ கவலைப்படாத இந்த கல்யாணம் நடக்க கூடாது உன் அண்ணனும் உன் அண்ணியும் தான் சேரணும் இது யாருனாலையும் மாத்த முடியாது இந்த கலையை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான்னு நினைக்கும் போதே அக்கா என்கிட்ட சொன்னா என் அண்ணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்கள மிரட்டி தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா என் அண்ணி எனக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க அது தெரியாம எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க என் அண்ணி ரொம்ப பாவங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க என் அண்ணி வாழ்க்கை நாசமா போக கூடாது என் அண்ணனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் அண்ணி நிம்மதியா வெளியே வந்துடணும் அந்த நாய்கிட்ட மாட்டக்கூடாதுக்கா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நான் கூட கலையை தப்பா நினைச்சேன் இப்பதான் புரியுது நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா என்ன நடக்குங்கிறத நான் பாத்துக்கிறேன் புரியுதா நீ என் கூட உறுதுணையா மட்டும் இரு அந்த நாய்கிட்ட நான் சொல்ற மாதிரி நீ பேசிக்கிட்டே இரு அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் நீ கவலையே படாத புரியுதா நான் இருக்கேன் பொண்ணுங்க தைரியமா இருக்கணும் புரியுதா பொண்ணுங்க எதுக்காகவும் உடஞ்சு போக கூடாது இந்த மாதிரி சில நாய்ங்க இருக்கிறதுனால தான் நிறைய பொண்ணுங்க சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க இது எதுக்கும் நம்ம வழிவகுக்கவே கூடாது உன்னோட எதா இருந்தாலும் முடியட்டும் நான் சொல்றப்ப நான் சொல்ற மாதிரி செய் புரியுதா இந்த மாதிரி கோலத்தனமா முடிவெடுக்காத மகா இருக்கேன் புரியுதா நான் ஒரு தைரியமான பொண்ணு எதுக்கும் துணிஞ்சு நியாயம் என்னமோ அதுபடிதான் நடப்பேன் புரியுதா அதனால நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் இதுதான் நடந்துச்சு கார்த்தி அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான் ஆனா உங்க தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலண்ணா மன்னிச்சிருங்க சரி ஓகே இப்போ எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ அடுத்து வந்து என்ன முடிவு எடுக்கணும்னா இதுலேருந்து நல்லாவே தெரியுது அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி ஏமாத்திருக்கான் ஸோ இப்போ அந்த பொண்ணு வயிற்றுல வளர குழந்தைக்கு அந்த பையன் தான் காரணம் அதனால வந்து அந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்கிறீங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அதுதான் சரி ஓகேவா நாங்கள் அப்படி யோசிக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம் நீங்கள் சொல்கிறதுல வேணாம் மேடம்
நான் பண்ண பெரிய பாவம் என்ன தெரியுமா? இதோ என் மகன்னு சொல்லி ஒரு பொறுக்கியை பெற்று வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த தப்புக்கு நான் பிராயச்சித்தை தேடணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பொறுக்கி மேல நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருங்க. சாகிற வரைக்கும் இவன் வெளியவே வரக்கூடாது. எல்லா கொடுமையும் பண்ணிட்டேன். பெத்த தகப்பேன், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவனை கூட்டிட்டு போயிருங்க. அதோ நிக்கிற அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அந்த பொண்ணு எங்க வீட்டு வாரிசு தானே சுமக்குது. நான் பெத்த பொறுக்கியோட பிள்ளை தானே சுமக்குது. அந்த பொண்ணை என் வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன், என் மகன் மாதிரி. ஆனா இந்த பொறுக்கியை கூட்டிட்டு போயிருங்க. இவன் என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூடாது. தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ் மேடம். எப்பா கார்த்தி, உன் தங்கச்சிக்கு பண்ண கொடுமைக்கு ஒரு பிராயச்சித்தை தேடணும்னு நினைக்கிறேன்ப்பா. அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இது வரைக்கும் ஒத்துக்கப்பா. உன் தங்கச்சியை என் வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா எங்க வீட்டு வாரிசு தானே சுமக்கிறா. இந்த நாய் ஜெயிலுக்கு போகட்டும். இவன் திருந்தி வந்து என் மருமக தான் வேணும்னு கேட்டாலே இவனுக்கு நான் கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டேன். என் புள்ள மாதிரி அந்த பிள்ளைய நான் வச்சுக்கிறேன்ப்பா. இதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லுப்பா. இந்த நாய் பண்ண தப்புக்கு எனக்கு ஒரு பிராயச்சித்தை வேணும். அதுக்கு தான் கேட்கிறேன். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. அந்த இடம் பிறந்த இடம், புகுந்த இடம் புகுந்த இடம். நகம செஞ்சு போட்டோ அண்ணன் நாய் போட்டோ, நகம செஞ்சு போட்டோ அண்ணன். அப்பா, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டு வாரிசாதான் என் தங்கச்சி. அவ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த படுபாவியை மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லிடாதீங்க. நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. மனசே சுக்கனூரா உடஞ்சிருச்சு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல கல்யாணம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. முகூர்த்தம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கல்யாணம் நடக்கும் சாமி. இதோ நிற்கிறாளே இந்த பொண்ணுக்கும், அங்கே நிற்கிறானே அந்த பையனுக்கும் இந்த மேடையில் கல்யாணம் நடக்கணும். என் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் இதே மேடையில் கல்யாணம் நடக்கணும். நான் பெத்ததை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க. 10 மாதம் சுமந்து பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இந்த வயிற்றுல தான் அதை சுமந்தேன் நான். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். எப்பா கார்த்தி, உன்னை என் மகனா நினச்சி கூப்பிடுறேன். வந்து நீ லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்குறேன். தெரிஞ்சும் தெரியாம உங்க எல்லாத்தையும் நான் காயப்படுத்தியிருக்கேன். அதுக்கு நானும் பிரயாச்சித்தை தேடணும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சியை என் மருமகளை நான் வீட்டை கூட்டிட்டு போறேன். என் மருமகள்ல என் பொண்ணா இதோ நிற்கிறாள். இந்த பொண்ணு கழுத்துல வந்து தாலி கட்டுப்பா. கல்யாணம் நிற்க கூடாது. ஒரு பொண்ணுக்கு மனமேடை வரைக்கும் ஏறி கல்யாணம் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். உன்னை கெஞ்சி கேட்குறேன். நீ லவ் பண்ண பொண்ணு தானே, வந்து தாலி கட்டுப்பா. மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சி சொல்றத நம்பிக்கிட்டு நானும் ஏதோ கண்டுக்காத மாதிரி நான் செல்ஃபிஷா இருந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் அண்ணனே கிடையாது. ஐயோ மச்சான், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா தப்பெல்லாம் இவன் மேலதான் இருக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. அப்புறமா பார்த்துக்கிறேன் மச்சான். சரி விடுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல, தாலி கட்டணும். இல்ல, என் தங்கச்சி சொல்றப்பயே நான் புரிஞ்சிருந்திருக்கணும். அவன் எப்படி உங்களை வேணான்னு சொல்லுவான்னு. ஆனா என் தங்கச்சியை நினைச்சு நான் பெருமைப்படுறதா கோவப்படுறதா சிரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் உயர்ந்து நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான், பாத்துக்கலாம் விடுங்க. ஐ லவ் யூ. தாலி கட்டுடா, தாலிய கட்டு, தாலி கட்டுடா. உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? தாலி கட்டுடா சொல்றேன். கெட்டி மேலம், கெட்டி மேலம். கண்ண
போயிட்டேன் கெட்டு போயிட்டேன்னா என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருண்ணா. சாகிற வரைக்கும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எந்த அண்ணனுக்கும் கொடுக்க கூடாத கொடுமை கொடுத்துட்டேன். மன்னிச்சிரு காயத்ரி. இங்கே பாருமா காயத்ரி, வாழ்க்கையில் எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க சரியா. அவங்க பண்ணுற தப்புக்கு அவங்க காரணம்னு சொல்ல முடியாது. அதாவது தெரியாமல் பண்ணுற தப்புக்கு என்ன உன் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணம் நான் தானே. என் மேலே உள்ள பழியை தீர்க்கறதுக்காக தானே கார்த்தி மூலமாக உன் வாழ்க்கையை நாசமாக்கணும். இப்போ சொல்கிறேன் என்ன, நீ எப்போ அந்த குழந்தைய கிடைக்காம வயிற்றுக்குள்ளே சுமக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நீ உன் வாழ்க்கையில ஒருபடி முன்னேறிட்டேனுமா. அண்ணி, எந்த பொண்ணுக்கும் உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நிஜமாவே அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் வாழ்க்கைக்காக உங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ண பாத்தீங்க. உங்க மனசு யாருக்குமே வராது அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி. ஆனா என் வாழ்க்கை நாசமா போச்சு அண்ணி. யார் சொன்னது உன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறது, உன் தலையெழுத்து அந்த நாய்க்கிட்ட நீ கெட்டு போகணுன்னு இருந்திருக்கு. உன் வாழ்க்கை இப்படி போகணும்னு இருந்திருக்கு, புரியுதா? அதுக்காக உன் வாழ்க்கை நாசமாக போச்சு நீ சொல்லவே கூடாது. இனிதான் நீ தைரியமாக வாழணும். பொண்ணுங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்கள்லாம்? அப்போ நீ ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டணும், புரியுதா? அந்த நாயை நீ ஏற்றுக்கவே கூடாது. அவனுக்கு இன்னும் செருப்படி கொடுத்தாதான் என் ஆதங்கம் ஆறும். எங்க பொறுக்கி நாயே, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எவ்வளோ தைரியமா இருந்தேன் தெரியுமா? ஆனா ஒரு வீடியோவை வச்சு என்ன எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட நாயே. உனக்கு நல்ல சாமி வராதுடா. எனக்கு வர்ற கோத்துக்கு உன்ன மாதிரி சில நாய்ங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பத்தி என்னடா தெரியும்? சும்மா ஈஸியா வருவீங்க. அதுக்கு உங்களுக்கு புனிதமான காதல்னு ஒரு வார்த்தை வேற. என்னென்ன சொல்லி அவளை நீ ஏமாத்தி இருக்க. சீ நாயே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் உங்க அம்மா வயிற்றுல தானே பிறந்த. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சொல்லு. ஏண்டா உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. இதுல ஏண்டா என் புருஷன் தங்கச்சி நீ இழுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்கி இன்னைக்கு நான் இல்லவே இல்லைன்னு சர்வ சாதாரணமா சொல்றீங்க. உங்களுக்குலாம் என்ன திமிரு? உங்களுக்கு ஆம்பளை திமிரு. பொம்பளைங்க என்ன ஒரு தடவை கெட்டு போயிட்டாலும் போனது போன மானம்தான். உங்களுக்குலாம் என்ன? ஏண்டா நாயே, நீ அவளை நாசமாக்குனது கூட எனக்கு பெருசா தெரியலடா. அவ வயிற்றுல வளர்றது உன் குழந்தை தானே? சொல்லு, உன் குழந்தை தானே? அந்த குழந்தை மேல இருக்க ஒரு சின்ன ஈர்ப்பு கூட இல்லடா உன் மனசு புண்ணாக்கல. அவனுக்கு அது தெரிஞ்சிருந்தா அவன் ஏன் நீ என் வயிற்றுல கத்தி வச்சு என் குழந்தைய கொன்றுவேன் மிரட்ட போறான். இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்காக அவனை நான் கத்தி வச்சு மிரட்டினேன். ஆனா அவன் என் குழந்தை மேல கத்தி வச்சுட்டான். அதனாலதான் அண்ணி நான் எதுவுமே பேசாம இருந்துட்டேன். அவனுக்கு அதெல்லாம் தெரியாத அண்ணி. நீங்க விடுங்க, பேசாத. உன்னை நான் செருப்பால அடிச்சது தானே என் புருஷ தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கினேன். இப்போ அதே செருப்பால உன்னை மறுபடி அடிப்பண்டா. தெரியுமா? ஆனா அந்த காதல ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா உடைச்சிட்டீல்ல. நீ என் வாழ்க்கையை நாசமாக்குறது கூட எனக்கு பெருசா தெரியலடா. காதல்ன்ற வார்த்தை சொல்லி என் மனசை காயப்படுத்திட்டீல்ல. அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அதை நீ உணர்ந்து பார்த்தா உனக்கு அப்ப புரியும். அந்த நிமிஷம் நீ என்னை ஏமாத்திட்டு அந்த கடற்கரையில நீ என்கிட்ட பேசிட்டு போன அந்த நிமிஷம், அதான்
மோசம் பண்ண. உன்னை இப்ப நான் செருப்பால அடிக்கிறேன்டா. நீ என்ன பண்ற நானும் பாக்க. உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. போடா, போ, இங்க இருந்து போ. எனக்கு யாருமே வேணாம். நான் எங்க அண்ணன் கூட இருந்துக்கிறேன். போடா. இந்த உலகத்துல உண்மையான அன்பு யாருக்கும் கிடைக்காதுடா. உனக்கு கிடைச்சும் அதை நீ கேவலமா பயன்படுத்திக்கிட்டே இல்ல. இந்த நிமிஷம் நான் சாப விடுறேன். உனக்கு உண்மையான அன்பு கிடைக்காம நீ நரக வேதனை அனுபவப்படா. ஜெயிலுக்கு போறீல, அங்க போய் பாரு எல்லாம் எப்படி இருக்கும்னு. நீ அங்க போய் திரும்பி வந்தாலும் சரி, இந்த மனசுல நீ உனக்கு இடமே கிடைக்காதுடா. இனிமே எப்ப உன் குழந்தைக்கு நீ அப்பனே இல்லைன்னு சொன்னியோ, அப்பவே உனக்கு எனக்கு இருக்கிற உறவு புரிஞ்சிருச்சுடா. போடா, போ. அம்மா தாயே, எங்களை மன்னிச்சிரும்மா. ரொம்ப பெரிய கொடுமை உனக்கு நடந்திருக்கு, நான் பெத்த தருதலையால. அம்மா, நீ அவனை கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்மா. எங்க வீட்டு வாரிசை நீ தானம்மா சுமக்கிற. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருமா. நாங்க உன்ன மக மாதிரி வச்சு பார்த்து. அந்த நாய் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டா. அதுக்கு எங்களுக்கு பிராயச்சித்தம் வேணும். பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருமா. அவன் உனக்கு வேண்டாம். அவனே தெரிஞ்சு வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். எங்க வீட்டு வாரிசுக்காக வந்துருமா. எங்க வீட்டுக்கு வந்துருமா. நாங்க பாத்துக்கிறோம். முடியாதுன்னு சொல்லாதம்மா. எப்பா கார்த்தி, சொல்லுப்பா. அத்தை, மாமா, எந்திரிங்க. என் கால்ல விழுகாதீங்க. எந்திரிங்க. உங்க பையன் பண்ண தப்புக்கு என் கால்ல போய் விழுகிறீங்க. ரொம்ப பெரிய தப்பு. என்னைக்கு உங்க வீட்டு வாரிசை நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா உங்க வீட்டுல தான் வாழணும்னு. ஆனா உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா உங்க வீட்டு வாரிசை நான் சுமக்கிறேன். உங்களுக்கு மகளா உங்க வீட்டுல வந்து நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, உங்க பையனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை காலம் முழுக்க அவன் ஜெயில தான் இருக்கணும். ஒருவேளை அவன் வெளியே வந்தாலும் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா உங்க வீட்டுல தான் நான் இருப்பேன். அவன் திரும்பி வந்து என்னை பார்த்து என்கிட்ட பேசினாலும், என் மனசை மாத்த ட்ரை பண்ணாலும் நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் எனக்கு செஞ்சிருக்க துரோகம் ரொம்ப பெரிய துரோகம். அது ஒரு நாள் நான் ஏத்துக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் சமாதானம் உங்க வீட்டுக்கு நான் வரேன். இப்படி ஒரு தருதலை நான் பெத்ததுக்கு நான் பெஸ்ட்டு செத்து போயிருக்கணும். அவன் செத்து போயிட்டான் என்ன பொறுத்தளவில். அதனால அவன் இனி வரவே மாட்டான். நீ வாமா, எனக்கு மகளா வந்து என் கூட இருமா. எனக்கு நல்லபடியா எங்க வீட்டு வாரிசை பெத்து கொடுத்துருமா. அல்லாதீங்க அத்தை, நான் இருக்கேன்ல. அல்லாதீங்க. என்னை அன்றி வேறுலகம் உனக்கு இல்லை என வாழ்ந்தவன் நீ. எனக்கு ஜீவன் ஜீவன் நீ அல்லவா. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை போல் கண்ணனஞ்சு நீ இருந்தா. கண்ணனஞ்சு நீ இருந்தா எந்தன் மூச்சும் பேச்சும் நின்றிடுமே. என்றென்றும் என்னோடு உடன் பிறக்க நான் தெய்வங்கள் வரம் தருமே. உங்கள் பக்கம் நான் பார்க்கையில் எந்தன் கண்கள் நீர் வார்க்க. பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா. தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வமும் நீ அல்லவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஒரே ட்விஸ்ட்னு எப்படியோ ட்விஸ்ட் அப்புறம் முடிச்சாச்சு. அந்த ட்விஸ்ட் மேரேஜ் எங்களுக்கு தான். கார்த்திக் கலைவாணி அழகா இருக்குல்ல? ஓகேப்பா, இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க கார்த்திக் கலைவாணிக்கே கல்யாணம் ஆயிருச்சு. ஓகே, எல்லாரும் வந்து சூப்பரா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நிக்க வச்சு பேசுறதான் ஆசை. ஆனா வந்து டைம் கிடையாது. வீடியோ போடுறதுக்குள்ள என் போனை புடிங்கிட்டு போயிருவீங்க போல. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா அவசரமா இருக்கீங்க. புரியுது. ஓகே சரிப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லியிருந்தோம். அது என்ன விஷயம் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஏற்கனவே கெஸ்ஸிங் சொல்லிட்டு ஏக்கா திரும்ப கெஸ்ஸிங் சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சரி விடுங்க சொல்லிடுறோம். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்னு தெரியுமா? நீங்க காலேஜ் ஸ்டோரி முடிப்பீங்களான்னு கேட்டீங்க. காலேஜ் ஸ்டோரி
முடிக்க மாட்டோமே. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ கொஞ்சம் லூஸு, எதுவும் நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா காலேஜ் ஸ்டோரி முடிக்க மாட்டோம். இதுக்கு மேல தானே இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டியது இருக்கு. டோன்ட் எண்டு த காலேஜ் ஸ்டோரி, ஓகேவா? காலேஜ் ஸ்டோரிக்கு எண்டு கிடையாது. இப்படியே போய்கிட்டே இருக்கும். எபிசோட்ஸ் வந்து கொண்டு போய்கிட்டே இருப்போம், ஓகேவா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஸ்டோரி முடியும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மனசு இன்னைக்கு நிறைஞ்சு நிற்கும். இன்னைக்கு எல்லாரும் நிம்மதியா தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியா தூங்குங்க. நானும் நேற்று நைட்டு ஒரு 3 மணி வரையும் தூங்கலப்பா, உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோக்காக 3 மணி வரைக்கும் தூங்கல. காலையில் எந்திரிச்சு வீட்டில் ஒரு வேலை செய்யலை. வேலை செய்யாமல் திட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் எப்படியோ வீடியோ எடுத்து போட்டாச்சுப்பா. இப்போயும் என்னை திட்டாதீங்க. இப்போ கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனால வீடியோ எடுத்து போட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரிப்பா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது சொல்றதுக்கு தான் வந்தோம். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி நிற்க ஹார்ட் மட்டுமே என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. 2 சேனலையும் கமெண்ட் இருக்கிறதுனால சத்தியமா ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு தான் வந்து ஹார்ட் கொடுக்குறேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, ரொம்ப அவசரமாயிருச்சு. ஓகே, எல்லாரும் வீடியோ பாருங்க. சாரி, எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நாங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தோம், பேர் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. ஐம் ரியலி சாரி, 6 பேரும் சொல்லலை, எதுவும் நினச்சிக்காதீங்க. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இவங்க தான் மென்ஷன் பண்ணி நான் சொல்ல விரும்பலை. அதனால தான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணீங்க. ஓரளவுக்கு எல்லாம் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டீங்க. கெஸ் பண்ணனால வந்து சீக்கிரமா சொல்லிட்டேன். யாரு பேரையும் நான் இது பண்ணல, எதுவும் நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு திட்டாதீங்க. என்னோட அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, ப்ளீஸ். ஓகே, டாடா, பை.